அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. சாத்து மூடு. டேய் நான் எதுக்கு சொல்றேன்? சாத்து மூடு. சாத்து மூடு. டக் 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 சாத்து மூடு. டக் 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 டக். அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். நானே சொன்னா தலைமையிலான கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். இது அது இல்ல. சோலி முடிச்சு. நான் எப்பவுமே இப்படி போவேன். அதிமுக திமுக அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. அவங்க தரப்புல யாராவது சொல்லிருக்கலாம், அப்படி யாரும் சொல்லல. ஆதரவு நீங்க கொடுக்க கூடாது, ஏன் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்புல அமைச்சர்கள் கூட யாரும் சொல்லல. நடுவுல வர்றதுனால நடுவுல நினைக்காதீங்க. தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தொடவும் விட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? பனையூர்ல கட்சியில சேர்த்து விட்டு பொறுப்பு போட்டு கொடுத்து திருப்பி எம்எல்ஏ வைக்கிறோம். எனக்கே சிரிப்பா எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க. ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க. அப்படியே அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டிவிகே வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் கரப்படைஞ்ச இந்த துணி போல எடுத்து நம்ம உள்ள போட்டோம்னா இந்த டிவிகே வாஷிங் மிஷின் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த ஊழல் கரையெல்லாம் போக வச்சு உங்களுக்கு புதுசா தூய்மை சக்தியான ஒரு அதிமுக உறுப்பினர், சாரி டிவிகே உறுப்பினரை கொடுத்துரும். வாஷிங் பவுடர் நிர்மா, தூய சக்தி எங்க சிஎம் போல வருமா? ஊழல் பண்ண முன்னாள் மந்திரிகளை, முன்னாள் எம்எல்ஏக்களை விடவே மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? உங்க கட்சியில சேர்த்து பக்கத்துல வச்சுக்கோங்களா? எப்படிப்பட்ட ஆளுனாங்க? நம்ம குட்கா நாயகன் சி விஜயபாஸ்கரும் உங்க தலைமையில இருக்க லஞ்ச ஒழிப்பு துறையால 2024 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்குல கைதான MR விஜயபாஸ்கரும் உங்க கட்சியில சேர போறாங்க. தொட்டவங்களை விட மாட்டோம், ஆனா அவங்களை எல்லாம் சோஃபா கொடுத்து எங்க கட்சியில சேர்த்துக்குவோம். அதானே விஜய் சார்? ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. விஜயபாஸ்கர் மீதான 30 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு, தேர்தல் அதிகாரியை மிரட்டியது, கனிமவள விதிமீறல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பாத்தியா அந்த செட் இப்ப என்ன பண்ணுங்க பாத்தியா? இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். சி விஜயபாஸ்கர் மீது 12 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக் கொண்டு அனுமதி வழங்கியது தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு சி விஜயபாஸ்கர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் புயல்களுக்கும் வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் புயல்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. சொல்லு. சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு காவியில காட்டுறோம், அது வந்து இதான் ஒரிஜினல் சொல்றோம். மர்க்கா சொல்லு. அது வந்து இதான் ஒரிஜினல் சொல்றோம்.
மர்க்கா சொல்லு. இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு காவியில காட்டுறோம், அது வந்து இதான் ஒரிஜினல் சொல்றோம். இது ஒரு சின்ன விஷயம், இத போய் இவ்வளவு பெரிய இதா வந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணி உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்கூடாது. தம்பி, நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. சரிடா கோத்தா, இப்ப என்னடா அதுக்கு அடிச்சு கை கால உடைச்சு போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. ரோல் பண்ணி ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி, புதிய மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம், நல்ல தொடக்கம், நம்முடைய தொடக்கம். ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் ஜாம்பவான் தான், எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் ஜாம்பவான் தான். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேற கட்சிக்கு ஓடுற நீ எதுக்காகடா என் கட்சி தொண்டர்களை உன்னோட சுயநலத்துக்காக கூட்டிட்டு போற? நீ ஒரு தற்குறிடா. நீ போயிட்டு உன்னோட தற்குறி கூட்டத்தோடு சேர்ந்துக்கோடா. எதுக்குடா எங்க கட்சி ஆளுங்களை உன்ன மாதிரி தற்குறியா மாத்த கூட்டிட்டு போற? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். விஜய் வந்தார், விஜய் கையை ஆட்டினார், விஜய் வாயை கோணினார், விஜய் கொட்டாவி விட்டார், விஜய் தும்மினார். பைத்தியக்கார பசங்களா, ஒழுங்கா அரசியல் பண்ண வாங்கடா. ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு, 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு பாக்க. தமிழே, அண்ணன் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்கம்மா. அது வேற யாரும். என்ன பேசுற, என்ன பேசுற? கோட்ல கூட இந்த சிங்கத்துக்கு முன்னாடி நின்னு வாதாடி ஜெயிக்கிறதுக்கு எந்த சீமானு கிடையாது தெரியுமா? 23ஆம் புலிகேசியின் ஆட்சி என்ன இருந்தாலும் நீ பண்றது தப்புமா, துவங்கி விட்டது. அம்மாடி, நீ இப்படி பேசுறேன்னு நான் எதிர்பார்க்கல தமிழ். அதான் தமிழ், அதான் தமிழ். 5 மாசம் 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். 5 மாசம் 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். மியூசிக். கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு திமுக வராது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வராது. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. தலைவர் பிரபாகரன் பாட்டை யாருக்கு போடுறீங்க? பவுடர் பாண்டி கிரிக்கெட் மேட்ச்ல பவுடரை நொறுக்குனாரு, அது ஏதோ முட்டெல்லாம் கொடுத்தீங்க குழந்தைக்கு, அது இது எல்லாத்தையும் விட்டுருவோம். சரி, அது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தீங்கல்ல, இப்ப இந்த வீடியோ பாருங்க. போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. இப்ப இவனை சாகடிக்கிறதுனால பிரச்சனை தீராது. அப்படின்னா இவனை சாகடிக்காம இவன் உயிரோட இருக்கிறப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே இவனுக்கு சமாதி கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவன் பிரேதாத்மா கூட வெளியே வரக்கூடாது, வர விட மாட்டேன். அந்த சமாதியில ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்திகளை சேர்த்து வச்சு கட்டுறேன். இது தாய் ஜெக்கமாவேல ஆன. விஜய் பக்கத்துல வந்து கண்டக்டர் மாதிரி ரஜினி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பஸ்ல அவருக்கு உங்க தளபதி மாதிரி ஒரு அப்பா இல்ல. கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க ஒரு மனுஷன், கூச்சப்படாம உட்காந்து கண்டக்டர். அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயத்த நீ வாக் பண்ணிட்டு இருக்கன்னா உன் அறிவு எந்த லெவல்ல இருக்கு? உன்னை ஏன் தற்கொலைன்னு சொல்லணும் உங்களுக்கு புரியணும். போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. அதே மாதிரி அவர் போய் பல்லு ஆபரேஷன், அந்த ஆபரேஷன், இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இல்ல. 2வது விக் இல்லாம உங்க அண்ணன் நீ பாத்திருக்கியா? அவர் சொட்டையா போட்டோ போடுறானுங்களே. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன்.
மறி மறி நின்ன முரளித கேக்குறேன் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வரசுல இந்த இருந்தா விக் இல்லாம அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். கரிபாட்டி பாய் முடிக்கு போடா. முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்துல சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, கரூர்ல. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்க. எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு